நேற்று நிறைய பேர் என்னோடய பர்த்டேக்காக விஷ் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும். இதில் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து என்னோடய பர்த்டேக்கான கேக் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான். அதாவது சண்டே வந்து கேக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மண்டே தான் பர்த்டே. சண்டே நைட்டு வந்து பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு சில ஒர்க்கையும் பார்த்துட்டு என்னோடய கேக் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 8 மணிக்கு போல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணிக்கெலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. நாள் வந்து ஸ்பாஞ்ச் மட்டும் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் ரெகுலர் ரொட்டீனையும் பார்த்துட்டு மறுநாள் வந்து கேக்கான ஃபினிஷிங்கையும் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்சும் நல்லா கூலாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு க்ரீமும் வந்து மெல்ட் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக முதல்ல வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியே சைட் பை சைடாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் சோக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஓட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அது கூடவே சியா சீட்ஸு, சினமன் பவுடர், கொஞ்சம் தயிர், பால் எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். கூடவே ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸு, கூடவே நட்ஸ் தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுநாள் ஃப்ரூட்ஸோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கே கேக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் கூல் டவுன் பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டேன். கேக்கோட ஃபினிஷிங் எல்லாமே அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.